ஆயிரக்கணக்கான வருஷமா உலகத்துல இருக்கிற பல ஆன்மீக மரபுகள் நமக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த ஆசைய ஒழிக்கணுங்கிற விஷயம் தானே. அதேதான். உங்களுக்கு அமைதி வேணுமா, ஆசைய ஒழிங்க. உங்களுக்கு தைரியம் வேணுமா, பற்றுக்களை அறுத்தெறிங்க. கரெக்ட். ஆசைதான் எல்லா துன்பத்துக்கும் ஆணிவேர்னு சொல்றத நம்ம பல இடங்கள்ல கேட்டிருப்போம். ஆனா இதுக்கு அப்படியே முரணா ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதாவது ஒரு மாபெரும் கருணை ஒளி மனிதனுக்குள்ள இருக்கிற அறிவையும் ஆசையையும் அழிக்காம அதை இன்னும் செழிப்பா வளர்த்து நம்மள ஒரு அச்சமற்ற நிலைக்கு கொண்டு போகுதுன்னு ஒரு தரிசனம் சொல்லுது. வாவ், இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோணம். பொதுவான தத்துவங்களுக்கு நேர் எதிரான ஒரு பார்வை இது. கண்டிப்பா. அதத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா ஆய்வு செய்ய போறோம். இந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதார ஆவணம் வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற ரகசிய தத்துவ படிக்கட்டுகள். அதாவது வரிகள் 376லிருந்து 379 வரைக்கும். இது வெறுமனே ஒரு பக்தி இலக்கியம் கிடையாது. மனிதனோட அகம், புறம், பிரபஞ்ச சக்திகள், அப்புறம் காலத்தோட இயக்கம், இதை எல்லாத்தையும் துல்லியமா விளக்குற ஒரு பிரம்மாண்டமான வரைபடம்னு தான் சொல்லணும். ஆமா, இந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற மாபெரும் கருணை மனிதனை எப்படி படிப்படியா கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஒரு பரிமாணத்துக்கு உயர்த்துது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு முழுமையா புரிஞ்சுக்க போறோம். இந்த பயணம் ரொம்ப நுட்பமானது. இந்த 4 வரிகளை நாம ஏதோ மேலோட்டமா படிச்சுட்டு போயிட முடியாது. கரெக்ட். அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆசையை ஏன் அழிக்கக்கூடாது, பிரபஞ்ச விதிகளை நாம ஏன் கண்முன் காணணும், அகத்தையும் புறத்தையும் எப்படி ஒரே நேரத்துல பேலன்ஸ் பண்றது, இப்படி பல ஆழமான கேள்விகளுக்கு இந்த வரிகள் பதில் சொல்லுது. சரி, நாம நேரா அந்த ஆழமான விஷயத்துக்குள்ளேயே போயலாம் நினைக்கிறேன். எந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட், அதாவது ஒரு அடித்தளம் தேவைதானே? ஆமா, ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் இல்லாம எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அந்த அடித்தளத்தை அமைக்கிற மாதிரி தான் இந்த முதல் வரி இருக்கு. ஆவணத்துல என்ன சொல்றாங்கன்னா, அகப்புற வமுதளித்து அருட்பெருஞ்சோதி ஐவராதிகளை அருட்பெருஞ்சோதி அகப்பட காத்தருள் அருட்பெருஞ்சோதி தர்மகவமுதால் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. இதுல இந்த அமுதம், ஐவர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான வார்த்தைகள் தான். ஆமா, ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது அதோட செயல்முறையத்தான். எப்படி இந்த ஒளி அகத்துக்கும் புறத்துக்கும் ஒரே நேரத்துல உணவளிக்குது. ஏன்னா ஆன்மீக பயணத்துல நாம அக உலகத்தை தேடி போனா புற உலகத்தை விட்டுடுறோம். ஆமாம், குடும்பம், சமூகம், நீ எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போறதெல்லாம் அதனாலதான். கரெக்ட். அதே மாதிரி புற உலக வெற்றிகளை தேடி ஓடினா மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்காது, அகம் வறண்டு போயிடும். ஆனா இந்த அருட்பெருஞ்சோதி ரெண்டுக்கும் ஒட்டுமொத்தமா அமுதம் அளிக்குதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மனுஷன் அப்படிங்கிறவன் வெறும் சதைப்பிண்டமும் கிடையாது, வெறும் ஆன்மாவும் கிடையாது. ரெண்டும் சேர்ந்த ஒரு சிக்கலான அமைப்பாவன். அதாவது இந்த அகம் புறம் ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை தான் சொல்றீங்க. அதேதான். இங்க அமுதம் அப்படிங்கிறது பசிய போக்குற சாப்பாடு இல்ல. அது முரண்பாடுகளை சரி பண்ற ஒரு பெரிய ஆற்றல். வரியோட கடைசியில தருமகா வமுதால்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? ஆமா, தர்மக வமுதால். அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அறம் சார்ந்த ஒரு உள்நிலை. மனசுக்குள்ள அந்த தர்மம் அப்படிங்கிற அமைதி உருவாகும் போது அந்த அறமே புற உலக சவால்களை சமாளிக்கிற ஒரு கவசமா மாறிடுது. அக உலகத்துக்கு அதுவே ஊற்றாகவும் இருக்கு. ஓஹோ, அதாவது உள்ளே இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்யூன் சிஸ்டம் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா, மிக சரியான ஒப்பீடு இது. சரி, அறம் சார்ந்த உள்நிலை வரும்போது அகமும் புறமும் பாதுகாக்கப்படுதுன்னு புரியுது. ஆனா இந்த ரெண்டு உலகங்களுக்கும் நடுவுல பாலம் மாதிரி இருக்கிறது நம்மளோட ஐம்புலன்கள் தானே? ஆமா, கண், காதுன்னு அந்த 5 புலன்கள் வழியா தான் நாம உலகத்தையே அனுபவிக்கிறோம். அந்த புலன்களை குறிக்கிற விதமா தான் ஐவரா திகளை அகப்பட காத்தருள்னு சொல்லியிருக்காங்க. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. அகப்பட காப்பது அப்படின்னா இந்த 5 புலன்களையும் ஒரு ஜெயில்ல அடைக்கிற மாதிரி முடக்கி வைக்கிறதா? நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இல்லையா பின்னே. புலன்களை ரொம்ப அடக்குனா மனித மனசு ஒரு கட்டத்துல வெடிச்சு செதறிடாதா? நீங்க சரியா அந்த ஆபத்தான புரிதலை தொட்டுட்டீங்க. ஆன்மீகம்னாலே புலன்களை சிறைப்படுத்துறதுன்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அகப்பட காப்பது அப்படிங்கிறது முடுக்கிறது கிடையாது, அதை நெறிப்படுத்துறது. நெறிப்படுத்துறதுனா அதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியுமா? இப்ப ஒரு காட்டாற்று வெள்ளமா ஓடுற நதிய கற்பனை செஞ்சு பாருங்க. அத அப்படியே விட்டா ஊரே அழிஞ்சிடும். ஆமா, ரொம்ப ஆபத்து தான். அதுக்காக அந்த நதியில இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சி அத வறண்டு போக செய்யறது முட்டாள்தனம் தானே? கண்டிப்பா, அது இயற்கைக்கு எதிரானது. அதுக்கு பதிலா
ஒரு பெரிய அணைக்கட்டு கட்டி அந்த தண்ணிய தேக்கி அதிலேந்து கரண்ட் எடுக்கிறது தான் உண்மையான அறிவு. இங்க நம்ம ஐம்புலன்களும் அந்த நதி மாதிரி தான். ஓ வாவ். அப்ப அருட்பெருஞ்சோதி அந்த புலன்கள் அழிக்கல. இல்லவே இல்ல. அது அந்த புலன்கள தன் கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள, அதாவது அகத்துக்குள்ள கொண்டு வந்து அதோட அளப்பரிய ஆற்றல ஆக்கப்பூர்வமா மாத்துது. புலன்கள் தர்மத்தின் வழியில ஒருங்கிணைக்கப்படுது. இந்த நதி அணைக்கட்டு ஒப்பிட்டு இத ரொம்ப ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. புலன்களை ஜெயில்ல போடுறதுக்கு பதிலா அதோட டைரக்ஷனை மாத்தி பெரிய ஆற்றலா மாத்துறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ஆமா, இது ஒரு பெரிய உளவியல் மாற்றம்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப புலன்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு, அகமும் புறமும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக்கிட்டான்னு வச்சுக்குவோம். அடுத்து என்ன நடக்கும்? அணைக்கட்டுல தண்ணி தேங்குனதுக்கு அப்புறம் அந்த மாபெரும் ஆற்றலை நாம கையாளணும் இல்லையா? கரெக்ட். அதத்தான் அடுத்த வரிகள் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சத்தி சத்தர்களை அருள் பெருஞ்சோதி அருளினிற் காக்கும் அருள் பெருஞ்சோதி. நம்ம துள்ளையும் வெளியிலேயும் ஏங்குற சக்திகளை இந்த ஒளி அருளால காக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் மனிதனோட அடுத்த கட்ட பரிணாமம். அகமும் புறமும் சமநிலை அடைஞ்ச உடனே மனிதனுக்குள்ள இருக்கிற சூட்சுமமான சக்திகள் வீழ்ச்சிக்க ஆரம்பிக்கும். இங்கே சக்தி அப்படிங்கறது எது குறிக்குது? சக்திங்கிறது பிரபஞ்சத்துல பரவி இருக்கிற ஆக்கம் மற்றும் அழிவு ஆற்றல்கள். சத்தர்கள் அப்படிங்கிறவங்க அந்த ஆற்றலை தாங்கி நிக்கிறவங்க அல்லது அதை கையாள்ற உயிர்கள். ஓ, அப்போ ஒரு மனிதன் ரொம்ப பெரிய ஆற்றல் அடையும் போது அவனுக்கு கூட அது ஆபத்தா மாறலாம் இல்லையா? கரெக்ட். அந்த ஆற்றலே அவனை அழிச்சிடக்கூடும். இப்ப மின்சாரம் ரொம்ப சிறந்த ஆற்றல் தான். ஆனா அதை தாங்குற கெப்பாசிட்டி அந்த வயருக்கு இல்லைன்னா அது கருகிடும் தானே? ஆமா, ஃபியூஸ் போயிடும்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் மனிதனுக்குள்ள விழுத்தழும் அந்த பிரபஞ்ச சக்திகளை அவன் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த இடத்துல தான் அருள் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசமா வருது. இந்த இடத்துல நாம அருள் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசணும்னு தோணுது. ஏன்னா நாம பொதுவாவே அருள்னா ஒரு அமைதியான சாந்தமான ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, ஏதோ கோயில்ல குடுக்கற தீர்த்த மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த வரிகளை பார்க்கும்போது அருள்ங்கிறது ரொம்ப தீவிரமான ஒரு விழிப்புணர்வுள்ள செயல்பாடா தெரியுதே. இது சும்மா ஆசீர்வாதத்தை தாண்டி ஒரு தீவிரமான பாதுகாப்பு அரண் மாதிரி செயல்படுதா? இது ரொம்ப துல்லியமான ஒரு கேள்வி. அருள் அமைதியானதுன்னு நாம ஏன் நினைக்கிறோம்னா, அது எந்த சத்தமும் இல்லாம இயங்குறதால தான். ஆனா அதோட செயல்பாடு ரொம்ப பிரம்மாண்டமானது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்ப விண்வெளியில கோள்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதிக்காம பிரபஞ்சத்தை சமநிலையில வச்சிருக்கிறது ஈர்ப்பு விசைதானே? ஆமா, கிராவிட்டி தான் எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச ஆற்றல்களை பேலன்ஸ் பண்ற ரொம்ப தீவிரமான ஒரு விசை தான் அருள். அந்த ஆற்றலையும் அதை கையாள்றவனையும் எந்த பிழையும் வராம அந்த அருள் பாத்துக்குது. இது ஒரு ஆக்டிவான ப்ராசஸ். அட, அப்ப அருளுங்கிறது சும்மா செயலற்ற கருணை இல்ல, அது பிரபஞ்சத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பு சிஸ்டம். சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த வரியோட ஆழமான ரகசியம். இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அக உலகம் சரியாயிடுச்சு, நமக்குள்ள இருக்கிற ஆற்றல்களும் அருளோட துணையால பேலன்ஸ் ஆயிடுச்சு. நாம ரொம்ப பலசாலியா மாறிட்டோம்னு வச்சுக்குவோம். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னு சொல்றீங்க? மனிதன் தன் அக உலகத்தை எவ்வளவுதான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலும் அவனோட கட்டுப்பாட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத, அவனை ரொம்பவே பயமுறுத்துற ரெண்டு மாபெரும் சக்திகள் வெளியில இருக்கு. ஓ, காலம் அப்புறம் நியதி, இதுதான் நீங்க சொல்றீங்க? அதேதான். ஒன்று காலம், இன்னொன்னு நியதி. அதாவது விதி அல்லது பிரபஞ்ச சட்டம். இந்த ரெண்டுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ராஜாக்களா இருந்தாலும் மண்டிட்டு தான் ஆகணும். மனிதனோட பெரிய பயமே இந்த ரெண்ட பத்தி தான். இந்த தத்துவம் எப்படி பேஸ் பண்ணுது? அதுக்கு தான் அடுத்த வரிய நாம கவனிக்கணும். காலமும் நியதியும் அருட்பெருஞ்சோதி காட்டிய உயிரையும் அருட்பெருஞ்சோதி ஆளுறக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. தத்துவ படிக்கட்டுல இது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு படி. ஏன்னா காலம் எல்லாத்தையும் அழிச்சிடும், நியதிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆமா, ஒரு மனிதன் என்னதான் சமநிலை அடைஞ்சிருந்தாலும் காலம் அவனோட உடம்ப வயசாக்கும். நியதி அவனுக்கு சில அனுபவங்களை கட்டாயமா கொடுத்துதான் தீரும். ஆனா இங்க மாபெரும் ஒளி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அது காலத்தையும் நியதியையும் அழிச்சிடல. பின்ன என்ன பண்ணுது? அதுக்கு பதிலா அதை காட்டுது. அதாவது எல்லா உயிர்களுக்கும் காலத்தோட சுழற்சியும் நியதியோட இயக்கத்தையும் ரொம்ப ரொம்ப தெளிவா கண் முன்னாடியே புரிய வைக்குது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. காலத்தையும் நீதியும் அப்படியே காட்டுறது மனிதனை இன்னும் அதிகமா பயமுறுத்தாதா? எப்படி சொல்றீங்க?
இப்ப பாத்தீங்கன்னா, என் எதிர்காலம் என்ன, நாளைக்கு என்ன கஷ்டம் என்ன தேடி வரப்போகுதுன்னா எனக்கு முன்கூட்டியே தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா, நான் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட மாட்டேனா? அந்த விதியை ஒருத்தன் கண் முன்னாடியே பார்க்கும்போது அவனுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப நியாயமானது தான். ஆனா மனிதனோட பயம் நிஜத்துல எங்கிருந்து வருதுன்னு நாம உற்று கவனிக்கணும். மனிதன் எதுக்கு பயப்படுறான்? இருட்ட கண்டு பயப்படுறான். தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அந்த நிச்சயமற்ற தன்மையை நினைச்சு தான் பதற்றப்படுறான். எக்ஸாக்ட்லி. அந்த அறியாம தான் எல்லா பயத்துக்கும் காரணம். அறியாம இருக்கிற வரைக்கும் தான் நாம இயற்கையோட போராடிட்டு இருப்போம். ஆனா அருட்பெருஞ்சோதி உங்களுக்கு காலத்தோட முழு மேப்பையும் பிரபஞ்ச நீதியையும் வெளிச்சம் போட்டு காட்டும்போது நீங்க இருட்டுல தடுமாறத நிறுத்திடுறீங்க. ஓ, அது ஒரு கார் டிரைவர் தெரியாத பாதையில போகும்போது ஜிபிஎஸ் அவருக்கு பாதையை காட்டுறதுனால அவர் பயமில்லாம போற மாதிரி சொல்றீங்களா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. கடல் அலையோட தன்மையை புரிஞ்சுகிட்ட ஒரு நீச்சல் வீரன் அந்த அலையோட போராட மாட்டான். அந்த அலையோட ஓட்டத்திலேயே தன்னை இணைச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுவான் இல்லையா? ஆமா, அந்த தண்ணியோட போறதுதான் சேஃப். அதே மாதிரிதான் காலமும் நியதியும் எப்படி செயல்படுதுன்னு முழுமையான தரிசனம் கிடைக்கும்போது மனிதன் அதோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அதை ஏத்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த அறிவு தான் அவனுக்கு மாபெரும் பாதுகாப்பா மாறுது. ஆளூர காத்தருள்னு சொல்றது அதத்தானா? எந்த சலனமும் இல்லாம ரொம்ப உறுதியான ஒரு பாதுகாப்பா அந்த அறிவு அவனுக்கு கொடுக்குது. அதேதான். இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய பிரபஞ்ச பார்வை. இது நிஜமாவே ரொம்ப புதிய ஒரு கோணம். இருட்ட பார்த்து பயப்படுற ஒரு குழந்தைகிட்ட விளக்க ஏத்தி வச்சு, பாரு இந்த ரூம்ல எந்த பேயும் இல்லன்னு காட்டுற மாதிரி ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ரிலீஃப் இது. ஆமா, நிச்சயமற்ற தன்மையோட மடப்ப அறிவை கொண்டு தகர்க்கிறது தான் இது. சரி, இப்ப அக உலக பேலன்ஸ் கிடைச்சிடுச்சு. ஆற்றல்கள் கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. காலமும் நேதியும் புரிஞ்சு பயமும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன? ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில எப்படி செயல்படணும்? அவனை இயக்குற ஃபோர்ஸ் எது? இந்த தேடலுக்கான விடைதான் இந்த ஆவணத்தோட உச்சகட்ட தத்துவம்னு நான் சொல்லுவேன். அந்த வரிகளை நீங்களே சொல்லுங்க. விச்சையை இச்சையை அருட்பெருஞ்சோதி, விளைவித்துயிர்களை அருட்பெருஞ்சோதி, அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இதுல விச்சைனா அறிவு, இச்சைனா ஆசை. கரெக்ட். அறிவையும் ஆசையையும் உயிர்களுக்குள்ள விளைவித்து அதன் மூலமா அவங்கள முற்றிலும் அச்சமற்ற நிலைக்கு, அதாவது எந்த பயமும் இல்லாத நிலைக்கு இந்த ஜோதி கொண்டு போகுது. இங்கேதான் இந்த தத்துவம் உலகத்துல இருக்கிற மத்த எல்லா ஆன்மீக மரபுகள்ல இருந்தும் தனித்து நிக்குது. நாம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, ஒரு முரண்பாடு. ஆமா, ஆசையை அழிக்கணுங்கிற அந்த பொதுமான நம்பிக்கை அடிப்படை உந்துதலையே அழிக்க சொல்றதுக்கு சமம். அது எப்படி? இப்போ ஒரு மரத்தோட கிளைகள் தப்பான திசையில வளருது அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தோட வேரையே வெட்டி வீசுறது முட்டாள்தனம் இல்லையா? மனிதனோட இச்சை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ். அதை ஏன் அழிக்கணும்? ஆனா இத்தனை காலமா ஆசைங்கிறது நம்மள கீழே தள்ளுற ஒரு பலவீனம்னு தானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய தப்பான புரிதல். அருட்பெருஞ்சோதி அதை விளைவிக்கிறது, அதாவது கல்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லும்போது இது பிராக்டிக்கலா சாத்தியமாங்கிற கேள்வி வருது. ஆசையை வளர்த்தா அந்த ஆசை நிறைவேறாம போயிடுமோங்கிற பயமும் சேர்ந்து வளரத்தானே செய்யும். இந்த இடத்துல தான் நாம ரொம்ப கவனமா யோசிக்கணும். ஒருவேளை ஆசை சுயநலமா இருக்கும்போது மட்டும்தான் பயத்தை கொடுக்குதா? இந்த ஒளி விளைவிக்கிற ஆசையோட தன்மை வேற மாதிரி இருக்குமா? ரொம்ப ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. சாதாரண மனிதன் வளர்க்கிற ஆசைக்கும் இந்த அருட்பெருஞ்சோதி மனிதனுக்குள்ள விளைவிக்கிற ஆசைக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? மனிதனோட சாதாரண ஆசை எப்பவுமே அவனோட ஈகோ, அதாவது அகங்காரத்தை சுத்தியே பின்னப்பட்டிருக்கும். நான், என்னோட பணம், என்னோட பதவி, என்னோட குடும்பம்னு அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சுத்துற ஆசை எப்பவுமே ஒரு பயத்தை உள்ள வச்சிருக்கும். அதாவது இதையெல்லாம் நாம இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயம். ஆமா, அது குறுகிய இச்சை. ஆனா அருளோட துணையால நெறிப்படுத்தப்படும்போது அந்த ஆசை ஈகோவோட பிடியிலிருந்து விடுபட்டு பிரபஞ்ச அளவிலான கருணையா மலருது. வாவ், அப்ப ஆசை கருணையா மாறுதா? கண்டிப்பா. சக உயிர்களோட துன்பம் நீங்கணும், உலகமெங்கும் தர்மம் தழைக்கணும் அப்படிங்கிற அருள் இச்சையா அது பரிணமிக்குது. ஒருத்தனோட ஆசை தன்னலத்தை தாண்டி மத்தவங்களோட நல்ல வாழ்வுக்காக விரியும் போது அங்க அவன் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அட ஆமா, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலை வரும்போது அங்க பயம் எப்படி வரும்? வரவே வராது. அதுதான் அச்சர காத்தருள். இத கேட்கும்போதே எனக்கு சிலிர்ப்பா இருக்கு. அதாவது மனிதனோட விச்ச, அவனோட அறிவு தன்னை மத்தவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிற தந்திரமா இல்லாம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அறிவா மாறுது. கரெக்ட். அதே மாதிரி அவனோட இச்சை, அதாவது ஆசை, தன் வயிறை நிரப்புற பேராசையா இல்லாம சக உயிர்களோட பசியை தீர்க்கிற மாபெரும் கருணையா மாறுது. அறிவும் ஆசையும் எப்போ அகங்காரத்திலிருந்து விடுபட்டு அருளோட கைக்கு போகுதோ அப்போ மனிதன் முற்றிலும் அச்சமற்றவனாயிடுறான்.
100க்கு 100 இதுதான் அதோட சாராம்சம். ஏதோ ஆசையே இல்லாத ஒரு ஜடமா இருக்கிறது தைரியம் கிடையாது. பிரபஞ்சத்தோட மாபெரும் ஆசையோட இழப்பு பத்தின ஒரு சின்ன பயங்கூட இல்லாம செயல்படுறது தான் ஆகப்பெரிய தைரியம். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த 4 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பயணம் சாதாரணமானதில்ல. உள்ளுக்கும் வெளியுக்கும் அமுதம் ஊட்டி மனிதனை தயார்படுத்தி அவனோட புலன்களை மடைமாற்றி. ஆமா, அந்த அணைக்கட்டு மாதிரி. கரெக்ட். அப்புறம் அவனோட அதீத சக்திகளை பேலன்ஸ் பண்ணி காலத்தோட சக்கரத்தை அவனுக்கு தெளிவா காட்டி கடைசியா அவனோட அறிவையும் ஆசையையும் மாபெரும் கருணையா விரிவடைய செய்யுது. மரண பயத்தை கூட வேறறிக்கிற ஒரு முழுமையான அறிவியலை இந்த தத்துவம் ரொம்ப சுருக்கமா பதிவு செஞ்சிருக்கு. கண்டிப்பா. இது ஒரு பிரம்மாண்டமான உளவியல் மாற்றம். இந்த தேடல் நமக்கு தர்ற வெளிச்சம் வார்த்தைகள்ல அடங்காதது. நம்மள பல பேர் டெய்லி ஏதோ ஒரு பாதுகாப்பை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். எதிர்காலத்தை பத்தின பதற்றம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற நடுக்கம், இப்படி ஏதோ ஒரு பயம் நம்மள துரத்திட்டே இருக்கு. ஆமா, நம்ம ஆசைகளே நம்மள அழிச்சிடுமோன்னு கூட நம்ம சில நேரம் பயப்படுறோம். அப்படி ஒரு நெருக்கடியான மனநிலையில வாழற நமக்கு இந்த ரகசிய படிக்கட்டுகள் எவ்வளவு பெரிய விடுதலையை தருதுன்னு பாருங்க. உலகத்தை எதிர்த்து போராடுறதாலேயோ இல்ல ஆசைகளை முடக்கி வைக்கிறதாலேயோ உண்மையான தைரியம் வராது. பிரபஞ்சத்தோட இந்த மாபெரும் கருணை ஒளியோட நம்ம ஆசைகளையும் அறிவியும் இணைக்கிறது தான் நிரந்தரமான அச்சமற்ற நிலையை நமக்கு கொடுக்கும். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தேடுற உண்மையான சுதந்திரம். சரியா சொன்னீங்க. அதனால இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான சிந்தனையை முன் வச்சு இந்த ஆய்வை நாங்க நிறைவு செய்றோம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை இயக்குன ஆசைகள் பெரும்பாலும் சுய பாதுகாப்பு, அப்புறம் எதையாவது இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயத்தாலேயே கட்டமைக்கப்பட்டிருந்தது இல்லையா? ஆமா, அத கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்க்கணும். கரெக்ட். இப்போ உங்க சிந்தனையை சற்றே மாற்றி பாருங்க. உங்க ஆசைகள் எல்லாம் தன்னலத்தை தாண்டி இந்த பிரபஞ்ச ஒளியோட முழுமையா இணையுதுன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற அந்த உச்சகட்ட சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. நாளைக்கு காலையில நீங்க கண் விழிக்கும்போது உங்க மனசுல எந்த பயமும் இல்ல, எந்த பதற்றமும் இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா எவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான அச்சமற்ற நிலையில நாளைக்கு நீங்க எந்த புது விஷயத்தை சாதிக்க தொடங்குவீங்க? உங்களை நீங்களே தடுத்து நிறுத்தின எந்த தடைய துளிகூட பயமில்லாம நாளைக்கு உடைத்தெனிவீங்க? சிந்திச்சு பாருங்க. அந்த அச்சமற்ற புதிய மனிதன் உங்களுக்குள்ளேயே காத்துட்டு இருக்கான். மற்றும் ஒரு ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.